அவனை கொன்னாதான் நாம வாழ முடியும்னா கொன்னுடலாமா? கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. நீ கொஞ்சம் கூட்டத்தோட அரசியல் சேர்ந்துட்ட நேரம் உள்ள விட்டுருவாங்க நினைச்சியா? அவனை ஜெயிக்கவே முடியாதுல்ல. எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. நம்ம ஊர் டிவியில 100 நாள் ஷோ பண்ணா சிஎம்ஏ ஆயிடலாம். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். கடவுளே வந்தாலும் நாடு நல்லா இருக்கணும்னு உழைக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எல்லாத்தையும் தட்டி கேட்கிற உரிமை இருக்கு. நான் கோட்டு போட்டா ஜட்ஜு, வேட்டிய கட்டினா நான் தாண்டா ஜட்ஜு. வணக்கம் நண்பர்களே. கருப்பு திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்ற நிலையில் தற்போது கருப்பு பாகம் 2 பற்றிய தகவல்கள் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இயக்குனர் R.J. பாலாஜி மற்றும் நடிகர் சூர்யா கூட்டணியில் உருவான இந்த திரைப்படம் நீதிமன்றம் மற்றும் தெய்வ நம்பிக்கை ஆகியவற்றை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. கருப்பு திரைப்படத்தின் இறுதிக் காட்சியில் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு முக்கியமான குறிப்பு இடம்பெற்றிருந்தது. அதில் R.J. பாலாஜியின் LKG திரைப்படத்தில் இடம்பெற்ற UKG கதாபாத்திரம் மீண்டும் தோன்றுகிறது. இதன் மூலம் கருப்பு உலகமும் LKG அரசியல் உலகமும் ஒன்றாக இணைக்கப்படலாம் என்ற பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உருவாகியுள்ளது. முதல் பாகத்தில் கோட் வர்சஸ் காட் என்ற கருத்து பேசப்பட்ட நிலையில் 2ஆம் பாகத்தில் காட் வர்சஸ் பாலிடிக்ஸ் என்ற புதிய அரசியல் மையக்கரு கொண்டு கதை நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.